அதிரசம் செஞ்சுக்கிட்டே ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேட்கலாம் வாங்க. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்குது. அதில் ஒரு குழந்தை இறந்துடுது, ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது. இறந்த குழந்தைக்கு டாக்டர்ஸ் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்டேருந்து ஒரு சின்ன அசைவு கூட வரலை. அதனால் எல்லா டாக்டர்ஸும் கலந்து பேசி அந்த அம்மாக்கிட்ட வந்து சொல்லணும். ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு, அம்மா உனக்கு 2 குழந்தை பிறந்தது, அதில் ஒரு குழந்தை இறந்துடுச்சு, ஒரு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா, குழந்தை பெற்ற அம்மா, என் வயிற்றில் இருக்கும்போது என் குழந்தைகிட்ட நான் பேசினேன். என் குழந்தைங்க 2 உயிரோடு இருந்தது எனக்கு நல்லா உணர்ந்தேன் நான். அதனால் குழந்தைங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நாங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டோம், அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணோம். ஆனாலும் அந்த குழந்தைகிட்டேருந்து ஒரு அசைவு கூட வரலம்மா, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்போனா அந்த குழந்தைய என்கிட்ட வந்து கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு கொடுத்துட்றேன் என் குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் குழந்தைய வாங்கி தோளில் போட்டு கதறி அழுது அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. குழந்தைக்கு அசைவு வந்துடுது, உயிரும் வந்துடுச்சு. டாக்டருங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி குழந்தைக்கு உயிர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அம்மாவோட அன்பால் எதை வேணாலும் சாதிக்க முடியுன்றதுக்கு இது உண்மையான நிகழ்ச்சி, உண்மையாக நடந்த நிகழ்ச்சி இது.